தொடர்ந்து பாருங்கள், ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்கும் ஆசை தொடரில் சிறந்த ஜோடிக்கான போட்டியில் பங்கேற்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஒர்க்கு சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரவியும் சுருதியும் தான் ஒரு ஷெஃப்னு சொல்லி ரவி அறிமுகப்படுத்திக்கிறாரு. சுருதி நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, என்னால் எப்படி வேணாலும் பேச முடியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மனோஜ் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. உங்கள் மனைவி நான் ஒரு ரோகிணி தன்னை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் ஒரு மென்ன கடை உமன் அளவுக்கு என்னால் மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கார் டிரைவரு, என்னால் எவ்வளோ வேகமானாலும் கார் ஓட்ட முடியும், எந்த சந்து முந்தெல்லாம் போக முடியுன்ற மாதிரி முனையை சொல்கிறாரு. மீனா நான் கண்ணை மூடிக்கிட்டே பூ கட்டுவேன் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ வேகமானாலும் பூ கட்டுவேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பேசும்போது கை தட்டுறாங்க. இருக்கிறவங்க மீனா பேசுகிறத பார்த்து கை தட்டாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கை தட்டுறாங்க. மேடையில் பெண்களுக்கான போட்டி நடக்குது. அது ராகினி ஒரு மென்னை பயங்கரமாக மேக்கப் பண்ணி ஹியூமன்ஸ் அளவுக்கு காட்டுறாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க. பிறகு சுருதி மேடையில் நான் என்னுடைய அத்தை மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு விஜயா மாதிரி பேசி நடித்து காட்டுறாங்க. அதை பார்க்குற மனோஜ் டென்ஷனாக வரான். ரொம்ப சந்தோஷமாக ரவி கேட்டா, இங்கே பாரு பழகுரல் எப்படி பேசுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிறகு மீனா கண்ணை மூடிக்கிட்டு பூ கட்டுறாங்க. அவங்க பூ கட்ட திறமையை பார்த்து எல்லோரும் கை தட்டுறாங்க. பிறகு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் பேசுகிற ராகினி, நான் 50,000 ரூபா ஏர்ன் பண்ணுறேன், நான் வீட்டு செலவை சேர்த்து தான் கொடுக்குறோம், அப்புறம் இதுமாரி டீலருக்கு காசு தரணும், கம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அப்புறம் இந்த பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்றாங்க. பிளாக்மெயில் அப்படின்னு எல்லோரும் வாயை பொழந்துக்கின்னு பார்க்குறாங்க. இதை சமாளித்து பேசி முடிக்கிறாங்க. மனோஜ்கிட்ட கேட்டதெல்லாம் இதெல்லாம் ப்ரைவசி, இதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவங்களுக்கு தெரியாதுன்னு, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது, எவ்வளோ இதுனா பப்ளிக் ஃபேஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. போட்டின்னா எல்லாம் சொல்லி தான் அவன்றபோது ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாரு. இதுக்கே இந்த போயிட்டப்பா, நான் என்னமோ கோடிகளில் லட்சங்களை சம்பாதிக்க நினச்சேன் அப்படின்னு அங்கே இருக்கிற ஜட்ஜெலாம் பேசிக்கிறாங்க. பிறகு சுருதிக்கிட்ட கேட்குறாங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எங்கள் ரவிக்கு தெரியாது, ரவி எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியாது, நான் சம்பாதிக்க எங்களுக்காக செலவு பண்ணிக்கிறோம், அது இது வாங்குகிறோம் அப்படின்னு ரவியும் சுருதியும் சொல்கிறாங்க. மீனாவை கேட்கும்போது சொல்கிறாரு, நான் வண்டி ஓட்டுறேன், இவ்வளோ 1000 2000 கிடைக்கும், அதில் நாங்கள் வீட்டு செலவு போக சேர்த்து வச்சு